hello, this is Staff CA 360 from TAF ICE Academy. நாம இன்னைக்கு March 20th உடைய current affairs பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான current affairs ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளோட புதையல் டெஸ்ட் பேட்சை பற்றி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிற உங்களுக்கு வந்து அறவாளி அப்படிங்கிற பேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு அட்மிஷன்ஸு. ஸோ அந்த அட்மிஷன்ஸில் கண்டிப்பாக போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். குரூப் 1 ஆஃபீஸர் ஆகிறதுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அறவாளி பேட்ச் வந்துட்டு ஆல் ஓவர் நம்மளுடைய TAF ICE Academy பிரான்ச்சஸில் போயிட்டுருக்கு, அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, அந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய புதையல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிலிம்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நியூ டெஸ்ட் பேட்ச் புதையல். ஸோ 5 months டியூரேஷனில் 6000 கொஷின்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க. அண்டு 30 டெஸ்ட் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது பேட்ச் பேர் வந்து புதையல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கான அட்மிஷன்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள், மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் கமெண்ட்ஸில் வந்து இது ரிலேட்டடான என்ன விதமான என்கொயரி இருந்தாலும் இல்லை எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் TAF ICE Academyயில் ஜாயின் பண்ணும், அது ரிலேட்டடாக என்னென்னு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். விச் கண்ட்ரி டாப்டு தி வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9 வருஷமாக கான்சிக்யூட்டிவ் இயராக வந்துட்டு ஹாப்பியஸ்ட் இண்டெக்ஸில் வந்துட்டு இவங்க தான் இருக்காங்க. அந்த ஹாப்பியஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரியோட இண்டெக்ஸில் ஃபின்லாண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2026 ரிலீஸ்டு பை தி வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர் கேபிள் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? கேபிள். சரி, இந்த ரிசர்ச் சென்டரை யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் இன் கொலாபரேஷன் வித் தி UN அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவங்க ரிலீஸ் பண்ணுற இந்த இதில் வந்து பெர் கேபிட்டா இன்கம், சோஷியல் சப்போர்ட்டு, அப்புறம் வந்து ஹெல்த்தி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீடம்மு, அப்புறம் வந்து கரப்ஷன் லெவல்ஸு. ஸோ இதெல்லாம் ரிலேட் பண்ணி தான், இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த டாப் லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஃபின்லாண்ட் வந்து தொடர்ந்து 9th முறையாக வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபாலோயிங் டு தட் வந்துட்டு ஐஸ்லாண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வீடன், அப்படின்லாம் சொல்லிட்டு ஸ்வீடன், ஐஸ்லாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 கண்ட்ரி அடுத்தடுத்து இருக்குது. இந்தியா பார்த்திங்கன்னா 116ல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ப்ரீவியஸ்லி வந்து 118 அவுட் ஆஃப் 147. ஆப்கானிஸ்தான் தான் 147th ரேங்க்கு. அதில் வந்து இந்தியா வந்து 147ல் நம்ம இந்த பிளேஸில் இருக்கோம். 116 முன்னாடி விட இப்போ வந்து 2 படி முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இதில் வந்து இந்த பாகிஸ்தான், நேபாள், சைனா இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம அவங்கள விட கீழே தான் இருக்கும், குறைவாக தான் இருக்கும் அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸை கவர் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து 116 ரேங்க்கில் இருக்குது. வந்துட்டு ஃபின்லாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, 9th கான்சிக்யூட்டிவ் இயராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஹாப்பினஸ் இண்டெக்ஸில். சரி, நெக்ஸ்ட். Which state introduced incentives for families with 2 or 3 children அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து திவ்யாங் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு டிசபிலிட்டிஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு 40% டிசபிலிட்டியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க கூட போகிறவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபீஸை வந்து கன்செஷன் பண்ணுறாங்க, 50% பாதியாக குறைக்கிறாங்க. சரியா? இது இல்லாமல் இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா 2 or 3 children, 3வது குழந்தை வந்துட்டு இது அவங்க வந்து 3வது குழந்தை பெற்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து 25,000 வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் தி பாப்புலேஷன் ஆஃப் தி ஸ்டேட் ஆந்திர பிரதேஷ் இதை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, ஸோ பாப்புலேஷன் க்ரோத்துக்காக சந்திரபாபு நாயுடு CM ஆஃப் ஆந்திர பிரதேஷ் இதை கொண்டு வந்திருக்காங்க. 2 or 3 children will receive financial incentives ₹25,000 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ப்ரொமோட் லார்ஜர் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இவங்களுடைய எய்ம் அண்ட் தீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். பாரத் எலக்ட்ரிசிட்டி சமிட் 2026 வாஸ் ஆர்கனைஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி சம்மிட் எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் ஜென்ரேஷன், எலக்ட்ரிசிட்டி இதில் இன்னமும் டாப் டெவலப்மெண்ட்டை கொண்டு போனோம், ஸ்ட்ரெங்தனிங் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் தி போர்டு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாரத் எலக்ட்ரிசிட்டி சம்மிட் 2020 வந்துட்டு 26 வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. யாரை பண்ணுறா? யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். The Religious Freedom Amendment Bill 2026 was introduced in
ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அமெண்ட்மெண்ட் பில். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மதம் சார்ந்து இப்போ வந்து ஃபுல்லாகவே குரூப்பாக இவங்களை வந்து மதம் மாற்றுறதை ஒரு நோக்கமாக வச்சு மதம் மாற்ற வைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து சத்தீஸ்கர் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஃப்ரீடம் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க 2026. ஸோ எங்கே சத்தீஸ்கரில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அமெண்ட்மெண்ட் பில் 2026 சத்தீஸ்கரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கன்வர்ஷன் ஆஃப் தி ரிலீஜியஸ் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இது 1968 ஒரு சட்டமாக ஒரு ஆக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்து இப்போ குரூப்பாக ஒருத்தவங்களை மதம் மாற்றுறது இதெல்லாம் வந்து கண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள வந்து இந்தமாரி பண்ணாங்க அப்படின்னா வந்து 10 years வந்து இம்ப்ரிஷன்மெண்ட், ஜெயிலில் வந்து 10 வருஷம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆயுள் தண்டனை 25 லட்சம் வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுறது. அண்ட் ஆல்சோ வந்து 7 to 10 years இம்ப்ரிஷ்மெண்ட், ஃபைன் அப் டு வந்துட்டு 5 lakhs அவங்க பண்ணக்கூடிய தண்டனைக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க தண்டனை. ஸோ 6th current affairs பார்க்கலாம். The newly announced relief scheme for exporters is worth எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 497 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நியூ ஸ்கீம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் 497 crores வந்து ரிலீஃப் ஸ்கீம் அப்படிங்கிற நேமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அனௌன்ஸ்டு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க 497. சப்போர்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ், ப்ரொவைட் கிரெடிட் கேரண்டி, இம்ப்ரூவ் எக்ஸ்போர்ட் கெப்பாசிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ என்னென்னா இப்போ வந்து எக்ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து தடைப்பட்டிருக்கு. ஸோ எங்கே பார்த்தாலும் வந்துட்டு இப்போ அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்னால பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்க முடியல. ஸோ அப்போ அவங்கள வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்காக இந்த ரிலீஃப் அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டர்ஸ் ரிலீஃப்காக 497 crores வந்துட்டு நியூ ஸ்கீமாக வந்து இந்த ரிலீஃப் கொண்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இந்த 2028 வேர்ல்டு இண்டோர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கன்னா புவனேஸ்வர் ஒடிசாவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து இனிமே தான் நடக்க போகுது. ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் 2028 வேர்ல்டு இண்டோர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் இந்தியா ஹோல்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் வந்து ஒடிசா 2027 புவனேஸ்வரில் காமன்வெல்த் யூத் கேம்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. அண்ட் இதோட மெயின் ஹோஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மால்டா. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து அந்த வென்யூ வந்துட்டு பிளேஸில் இந்த நம்மளோட புவனேஸ்வர் ஒடிசாவில் 2027 காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நடக்க போது ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து மால்டா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஹூ ஸ்கோர்ட் 900 கெரியர் கோல்ஸ் இன் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து லியோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்டில் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்தார். அவர் டோட்டல் மேட்ச் ஆஃப் 1236 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 900 கோல்ஸ் அடிச்சிருந்தாரு. இப்போ இவர் வந்துட்டு 1142 மேட்சஸில் வந்துட்டு 900 கெரியர் கோல்ஸ் அடிச்சிருக்காரு லியோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. சரி, இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டே. வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் என்னன்னு பார்த்தீங்கன்னா March 20 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த தீம் வந்துட்டு ஹாப்பி மவுத் இஸ் அ ஹாப்பி லைஃப். ஸோ ஓரல் எனர்ஜி, ஓரல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வாய் அந்த வந்து கரெக்டாக ப்ரஷ் பண்ணணும், கரெக்டாக க்ளீன் அண்ட் ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் ப்ரஷ் பண்ணுவீங்க, டங் க்ளீன் பண்ண மாட்டீங்க. ஸோ டங் க்ளீனர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஓரல் ஹைஜீனாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து வாய் வழியாக தான் எல்லாமே வந்து சாப்பிட்றோம் போது எல்லாமே க்ளீன் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டே வந்து March 20. ஓகே. நெக்ஸ்ட் த தீம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டெக்ஸோடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து March 20 சோஷியல் மீடியா அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சோஷியல் மீடியா அண்ட் ஹாப்பினஸ். ஓகேவா. தீம் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ்க்கு என்னது சோஷியல் மீடியா அண்ட் ஹாப்பினஸ். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் வேர்ல்டு ஸ்பேரோ டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் March 20 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்பேரோ சிட்டுக்குருவி டே அது வந்து எக்ஸ்டிங்ஷனில் போயிட்டு இருக்கனால அதை பாதுகாக்கணும். யூஎன் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் டே வந்து March 20 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜோட முக்கியத்துவத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக யூஎன் வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட நம்ம ஃப்ரெஞ்ச் படிக்கிறவங்களாம் இருப்பாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட படிச்சிருப்பாங்க. ஸோ March 20 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி வீடியோ. தேங்க்யூ.